எங்கள் தலைவர் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்றது, ஒரு நண்பர் மூலமாக எனக்கு நட்பு ரீதியான ஒரு தகவல் கிடச்சின்னு அவங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு ஒன்று அறிவிச்சிருக்கணும் உடனே. இல்லை அது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமூக மாற்றமும் கட்சி என்றாலும் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த ஆசை நிறைவேறும்னு விரும்பினேன். அதுவும் காணல் நீராக கனவு தான் காணும் போல இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தால் அண்ணன் சி.வி. சண்முகம் சொன்னதுக்கு ஏன் மறுப்புன்னு எடப்பாடியை சொல்லலை? அக்கறை கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, இல்லை நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அவங்க தான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த இடத்துல இது நகராம போய்விட்டது? என் பார்வையில் இந்த சாதியம் தான். எழுச்சி தமிழ் தமிழ்நாடு தலைமை இருக்கின்ற காலம் வரும். பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் இது அம்மையா ஜெயலலிதா தலைவர் கலைஞர் சொன்ன காலம்லாம் மாறி பொது தொகுதி அவர்களே கொடுத்தார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்தது ஒரு இணக்கமான ஒரு நாகரிகமான அரசியலை பார்க்குறேன். ஆனால் இன்னொன்று ஒரு சர்ச்சை இருக்குல்ல, தலைவர்களை வச்சிருக்காரு, வீட்லயும் வச்சிருக்காரு. பட் பெரியார் திரள் போனவர் ஏன் அம்பேத்கர் மணிமண்டபம் போகல? திரு தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராக ஆகும் பட்சத்தில் இது போன்ற ஆலோசனைகள் வழங்கக்கூடுமா? எம்எல்ஏ பதவியேற்றவனே ஸ்டாலின் தளபதி தானே பார்த்தாங்க, திமுக தலைவரை. ஏன் பார்க்கணும்? இவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி அரசியல் கட்சி மூத்த தலைவர் சந்திக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இன்புட்டும் வாங்கிக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் இரா கிட்டு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்ததானா? எதிர்பார்க்காத வெற்றி. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, கூட்டணியே எதிர்பார்க்கவில்லை. இதில் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. உளவுத்துறை உறங்கிவிட்டது. தமிழகத்துறை உளவுத்துறை, அப்போ இருந்த உளவுத்துறை கவனக்குறைவு இது ஒரு காரணம். உண்மையை முதலமைச்சரிடம் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். அவர்கள் 234 தொகுதியில் 232 வேட்பாளர்கள், ஒருவர் அலைன்ஸு சுயேட்சை எடுத்துக்கொண்டார்கள், ஒருவர் அவர் 2 தொகுதியில் தலைவர் இருந்தார். ஆக அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்கிற ஒரு நடைமுறைப்படுத்துவதற்காக செயற்குழுவில் ஒரு அவையில் அவர்கள் அறிவித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இதிலிருந்து நமக்கு மக்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம் என்னவென்றால், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக இளைஞர்களும் பெண்களும் முன் வந்திருக்கிறார்கள். இருதரப்பும் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆக இருதரப்பு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அங்கே எடுபடவில்லை. மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். ஆனால் அந்த மாற்றத்தை விரும்பிய மக்கள் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. 35% வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் தலைவர் 2 இடம். 107 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியாது. 118 இருக்கணும், அல்லது 120க்கு மேலே தனி மெஜாரிட்டிக்கு அவர் வரல. தனி மெஜாரிட்டிக்கு வந்திருந்தாக்க முழுமையாக மக்கள் அங்கீகரித்தான்னு நம்ம ஏற்றுக்கலாம். இருந்தாலும் நான் நடிகராக பார்த்த விஜய் அவர்கள் இன்று ஒரு தலைவராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அவருக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அது நடந்தது என்பது மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஆட்சி அமைப்பதற்கு இங்கே இருக்கிற கவர்னர் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார். எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வர கவர்னர்கள் அந்த பிஜேபி ஆட்சியில் இதுக்கு முன்பு இருந்த ஆர்.என். ரவியாக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்திருக்கிற கவர்னராக இருக்கட்டும், 2 நாள் 3 நாட்கள் உடனே ஒரு குறுகிய காலத்தை கொடுப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள். ஏன் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கலாம். இது அவையில் நடந்திருக்குது. அவர்கள் செய்த ஒரு தவறு என்னவென்றால், தவகவினர் அவர்கள் 108 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை கடிதத்தை கொடுத்து விட்டு ஆட்சி அமைப்பு கூறியிருக்கலாம். இவர்கள் காங்கிரஸ் இணைத்ததனால் மிச்சம் மேற்கொண்டு மெஜாரிட்டி கொண்டு வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் தான் நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பதில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகள் முடிவெடுத்தது. இடதுசாரிகள் எடுக்கின்ற முடிவை ஒட்டி விசிக அறிவிப்பதாக தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழ் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிவித்தோம். ஆட்சி அமைப்பதால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. ஏற்கனவே இருக்க மக்கள் நல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினால் போதும். 8 இடங்களில் போட்டியிடுறீங்க, 2 இடங்களில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டதா திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளும்?
குறைந்து மதிப்பிட்டதாக காரணம் இல்லை. நாங்கள் அது கவனக்குறைவு தான். அதை தான் முன்பே சொன்னேன். உளவுத்துறை வந்து உண்மை மக்கள் இல்ல ஆட்சியாளர் உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டியில, அதாவது வாக்கு முடிந்து வருது, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்புல திரு திருமாவளவன் சொல்றாரு, எங்க கட்சி சில இடங்கள்ல சரியா வேலை பார்க்கல எங்க கட்சி நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு போதாமைய சொல்றாரு. அது போதாமையை சொல்லலை. எனக்கு தெரிந்து நான் 30 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவரிடம் பழகியிருக்கிறேன். அனைத்து அரசியல் கட்சியுடைய நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறேன். ஒரு தலைவர் ஒரு தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்குவதும் அவர்களை சுட்டி காட்டுவதும் வெளிப்படைத்தன்மையை தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் இப்படிலாம் வர தகவல் வருதுப்பா வந்திருக்குது, இது அதுக்கான குறிப்புகள் எடுக்கப்பட்டு அப்படி பார்த்தா திமுக முழுமையாக வளர்ச்சிஞ்சாங்களா, அண்ணா திமுக முழுமையாக வளர்ச்சிஞ்சாங்களா, எங்கள் கட்சி கூட்டணியில் வந்து சொல்லல. இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்லை, இது ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் கொடுத்துருக்க மெசேஜ். எங்கள் கட்சியில் இப்படி தகவல் வந்திருக்கு, அலாட் பண்ணியிருக்கிறார். வருகின்ற தேர்தலில் அடுத்த கட்டமாக இந்த குற்றச்சாட்டு வராத அளவுக்கு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தொண்டர்களை வெளிப்படைத்தன்மையாக அந்த தோழமை சுட்டுதலை தோழமை கட்சிகள் முழுமையா உள்வாங்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படி தோழமை சுற்றுதல் அப்ப கூட்டணியில் இருந்த 5 ஆண்டுகள் நாங்கள் பல முறை நான் குறிப்பா இந்த செயலின் திசைவெளி சொல்றாரு. நான் வந்து மக்களை படித்திருக்கிறதுனால், மக்களை புரிந்திருப்பதனால், மக்களை நன்கு அறிந்திருக்கிறதுனால், தொண்டர்களை நல்வழிப்படுத்தி ஒரு தலைமை கட்டுக்கோப்பா வைத்திருப்பதனால், மக்களை புரிந்தனால் அந்த வார்த்தை ஏற்கனவே மெசேஜ் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் அலாட் ஆயிருக்க வேண்டியதாரு? அவர் சொன்ன செய்தி மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அலாட் ஆட்சியில் இருந்த இல்ல அங்கேயுமே ஒரு குழப்பமான சூழல் இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு, காட்டுமன்னார் கோயில்ல திசைவெளி மாற போகிறது, நான் தேர்தல் அரசியலுக்கு வரணும், நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்றாரு. காட்டுமன்னார் கோயில் எங்களுடைய விருப்பத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு திரும்ப அதை பின்வாங்குறாரு. இதுக்கு பின்னாடி பின்வாங்குறதுல வந்து அது பின்வாங்கல, அது ஒரு யுத்தி தான். அது தொண்டர்களுடைய விருப்பம். நீங்கள் சட்டமன்றத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து இதே போல் மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு மக்கள் மனதில் இருந்து நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அதை விரும்புகிறோம், அவர் அறிவிக்கிறாரு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மாற்று கருத்தில். அடுத்து உடனே இடைத்தேர்தல் வருவோம். அப்போ அது பாராளுமன்றத்துக்கு அந்த தொகுதி சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி. திருமாவளவன் ஏன் போட்டியிடலை அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு மட்டும்தான் அந்த போட்டியிடலை அப்படின்றத இல்லை, அப்படிலாம் இல்லை. அது ஒரு காரணம், அதுவும் இருக்கு. மக்களுக்கு சிரமப்படுத்த அப்படி பார்த்தா இந்த ஆட்சி அமைக்கவே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, இடைத்தேர்தல் கொண்டு வந்திருக்கலாமே. ஒரு மறுதேர்தல் வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ள நுழைஞ்சிடக்கூடாது தான் இப்போ நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இல்லை இந்த அதுலேயும் அது அந்த எல்லாத்தையும் கோடிட்டு பார்க்கணும், எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கணும். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஆதரவு கேட்குறாங்க, ஆதரவு கடிதம் அனுப்புகிறாங்க. ஆதரவு கேட்டு அவங்க கேட்குறது ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல். ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க பெரும்பான்மை வேணும்னு கேட்குறாரு. இவங்க 2-3 முறை ஆளுநரை போய் நேரில் பார்த்துட்டு வராங்க. அந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க. அது வாட்ஸ்அப் மின்னஞ்சல் வழியாக அனுப்பியதாக செய்தி. அப்படியே அனுப்பி இருந்தும் முடிவெடுக்கிறதுல ஏன் அந்த தாமதம்? அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திட்ட டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருந்தது. பின்னால் என்ன நடந்தது? இல்லை, அது ஒரு தவறான தகவல். எந்த டிமாண்டும் இல்லை. காலத்தால் வந்து நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இடதுசாரிகள் எங்களுக்கும் கொடுத்தாங்கல்ல கடிதம், அவங்களுக்கும் கொடுத்தாங்க. காங்கிரஸ் வந்து உடனே போயிட்டாங்க, மறுநாளே போயிட்டாங்க. காங்கிரஸ் முன்கூட்டியாக தானாக போயிட்டாங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சி, அவங்களுடைய அனுமதியோட ஒரு அவங்களுக்கு இது ஏன் அந்த கேள்வி எழுது இல்லை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இடதுசாரிகள் வந்து அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது மாவட்ட ஆட்சியர் சென்னையில். கேஸ் விலை உயர்வு கண்டித்து இடதுசாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு டைம் கிடைச்சிது, தேவைப்பட்டது. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் சொன்னாங்க, இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் ஒட்டி நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த ஆட்சி அமைப்பது கவர்னர் இடையூறாக இருக்கக்கூடாது, அனுமதி கொடுங்க சொல்லி தொடர்ந்து சொன்னது, ஆரம்பத்தில் சொன்னது விசிகா. இல்ல அங்கதான் கேள்வியுமே. இடதுசாரிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவர் கூட்டத்தில் இருக்காரு, அதை முடிச்சுட்டு அவரும் கலந்துக்குவாரு. கிட்டத்தட்ட எங்களுடைய நிலைப்பாடத்தை அவர் பிரதிபலிப்பாரு. அவர் சார்பா நான் சொல்றேன்னு சொல்லி வீரபாண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்லியுமே அடுத்த நாள் மதியானம் வரை நீங்க பார்த்துருப்பீங்க, 5 மணிக்கு வரைக்கும் ஆதவர்ஜுனா சொல்றாரு எங்களுக்கு அனுமதி, அவர் கடிதம் கொடுத்துட்டாருன்னு சொல்ற வரைக்குமே அந்த இது வந்து அறிவிப்பா வெளியே வரலன்றது. அதுல என்ன ஒண்ணும் இல்லை. இடதுசாரிகள் அறிவிச்ச அன்னைக்கு தான் நாங்கள் வந்து உயர்நிலைக்குழு அறிவிச்சிருந்தார் தலைவர். உயர்நிலைக்குழு வந்து 5 மணிக்கு ஆரம்பித்தது, 6 மணி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து ஒரு கரெக்டாக. ஆனால் நான் சரியான நேரத்தில்
பல்வேறுக்கு பல பணிச்சுமைகள் இருக்கும். அப்போ தலைவர் 6 மணிக்கு தான் ஜூம் மீட்டிங் போகிறார். 6 மணிலேருந்து 7:30 மணி நடக்குது. அதற்குள்ளே இடதுசாரிகள் கடிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதன் பிறகு என்னன்னாக்கா நாங்கள் முன்னணி தலைவர்கள் சொல்கிற செய்திகளை வந்து நாங்கள் வந்து உள்வாங்குறோம். எங்கள் உயர்நிலைக்குழுவில் இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் சமூக வலைத்தளமாக கொடுக்குறது என்னென்னா கூட்டணி ஆட்சியில் பங்கெடுப்போம், இது நம்மளுடைய கனவு திட்டமாச்சு, கொள்கையாச்சு, முழக்கமாச்சு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஏன் நழுவ விடணும், ஒரு துணை முதல்வர் கேட்போம் அல்லது அமைச்சர்கள் இடம் பெறும் அப்படின்னு தொண்டர்களும் உயர்நிலைக்குழு உள்ள பொறுப்பாளர்களை ஆலோசனை ஜூம் மீட்டிங்கில் எடுத்த முடிவு பிறகு அவங்க துணை முதல்வர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கேட்கலாம் சொல்லி வலியுறுத்துறோம். நாங்களே சொல்கிறோம். இப்போ என்னோட விருப்பம் இருக்குது, நானே சொல்கிறேன். அவர் தொண்டன், எனக்கு வந்து என் தலைவர் வந்து எங்களுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் கனவு, அது கிடைக்கல. சரி, துணை முதல்வர் என்ன தப்பு, இதில்னா அவருக்கு என்ன தகுதி இல்லையா? ஏன் அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி தலித் பிரதியை கொண்டு வரப்போ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ தலித் பிரதியை கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்குள்ளே இருக்கும்ல. அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே நேரம் எங்கே போகிறாரு தளபதி முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சந்திச்சு எங்கள் உயர்நிலை கூட்டத்திலையும் எங்கள் தொண்டர்கள் சொல்கிற செய்தி அவர்கிட்ட கன்வே பண்ணுறாரு, தகவலை சொல்கிறார். இப்படி இருக்கு, என்னென்ன பண்ணலாம், இடதுசாரிகள் முடிவு எடுத்துட்டாங்க, இப்போ நான் இந்த ஒத்த கருத்தோடு நாங்கள் முடிவெடுக்கிற நிலைக்கு இருக்கிறோம் அப்படின்னு செய்தியை கன்வே பண்ணுறாரு. கன்வே பண்ணிட்டு வந்துடுறாரு. அன்றைக்கி இரவு போயிடுது. மறுநாள் காலையில் 10 மணிக்கு செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு செய்தியை வந்து அவர் தான் முதல் சொன்னார். மறுநாள் காலையில் செய்தியாளர் அவர் சொல்லலை, எங்கள் செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டாரு. அது மறுநாள் காலை சந்திப்பார், நேரம் சொல்லலை, மறுநாள் காலை சந்திப்புன்னு சொல்லிட்டாரு. அப்போ மறுநாள் காலையில் என்னன்னாக்கா ஆதரவு கடிதம் மட்டும் கொடுத்தா போதுங்களா? வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து பண்ணுங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காட்டுமன்னர் இருக்காரு, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தாய் தந்தையாருடைய நினைவிடத்துக்கு விருதுநகர் போயிட்டார். யார்? வன்னியரசு, அண்ணன் வன்னியரசு. இப்போ திமுக என்ன சொல்லிட்டாங்க, 10ஆம் தேதி வரைக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நிறைய சட்டமன்ற உறுப்பினர் நன்றி சொல்ல நன்றி தெரிவிக்கிற பிரச்சாரத்தை இது துண்டறிக்கப்பட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதிமுக உறுப்பினர் இருப்பாங்க கொண்டு பாண்டிச்சேரியில் லாக் பண்ணிட்டாங்க. அப்போ அதன் பிறகு தான் உடனே ஒரு தலைவர் வந்து உடனே வன்னியரசில் பேசுகிறாரு. முடிஞ்சால் நைட்டே வந்திருப்பாரு, ஆனால் ஃப்ளைட் இல்லைண்ணே, காலையில் தான் ஃப்ளைட்டுங்கிறாரு. அங்கே 9 மணிக்கு ஃப்ளைட்டு, 11 மணிக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, 11 மணிக்கு வராரு. வந்தவுடனே நேரம் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறாரு. உட்காந்து பேசி டிஸ்கஷன் பண்ணி அப்புறம் அவர் காட்டுமன்னாவில் அவரும் வந்துடுறாரு, அண்ணன் ஜோதிமணி வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பொதுச்செயலாளர் 2 பொதுச்செயலாளர் எங்களுடைய பொதுச்செயலாளர்களுடைய ஆலோசனையில் அவங்களை உட்கார வச்சு பேசி காலையிலேருந்து அவங்க வன்னியர் சொல்லிக்கும். அதன் பிறகு தான் அந்த கடிதத்தை ஆதவர்ஜனுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதன் பிறகு செய்தியாளரை வந்து சந்திக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இல்லை, அதில் விளக்கம் கொடுத்துருக்காரு. இங்கே கேள்வி எங்கே எழுதுனா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதல் நாள் வந்து ஆலோசனை கூட்டம் முடிகிறது. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அப்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை அவரை இல்லத்தில் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போது செய்தி என்னவாக வெளியே பகிரப்படுகிறது அப்படின்னா, திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர், திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க, அதில் திருமாவளவன் முதல்வராக இருப்பார், அமைச்சரவையில் அதிமுக இருப்பாங்க, அதுக்கான டீல் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பேசப்பட்டது. சில மூத்த பத்திரிகையாளர்கள் செய்திகளாக அவங்க பதிவுகளை கோலப்பன் போட்டிருந்தாரு. அப்புறம் நாளிதழ்கள்லேயும் செய்தியாக வெளியே வந்தது. அங்கே உண்மையிலேயே என்னதான் நடந்தது? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது வந்து உயர்நிலை கூட்டம் முடிந்தவொடனே எங்களுடைய கருத்துக்களை பரிமாற தான் சென்றார். இப்போ நேற்று அண்ணன் சிவி சண்முகம் அதை உடைச்சி பேசிக்க, கோலப்பன் அவர்கள் எழுத்தாளரும் ஊடகவியலாளர் ஒரு ட்வீட் போட்டது பிறகு அது பெரிய பேசும் பொருளாச்சு. எனக்கும் தகவல் கிடைச்சிது, அவர் ட்வீட் போட்டார். அது முதல் நாள் திருமாவளவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது, நண்பர் மூலமாக வந்தது, நட்போட்டாரத்து மூலமாக வந்ததுனாரு. அது அந்த மாற்றத்தை வந்து அறிவிக்கணுங்கிற மனநிலை வந்ததே தளபதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். உண்மையிலுமே அந்த மாற்றம் வந்து இல்லை, நான் என்ன கேள்வி, திருமாவளவன்ட்ட இதை டிஸ்கஸ் பண்ணாமல் அவர்கிட்ட பேசாமல் இந்த முடிவு அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவோம், ஒரு விஜய் வரக்கூடாது, ஒரு பொது வேட்பாளர். எங்கள் தலைவர் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்றது, ஒரு நண்பர் மூலமாக எனக்கு நட்பு ரீதியாக ஒரு தகவல் கிடச்சின்னு அவங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு ஒன்று அறிவிச்சிருக்கணும் உடனே. இல்லை, அது எப்படி சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சாத்தியம் இல்லை, நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட விருப்பத்தை நாங்கள் கேட்க, அதை தான் சொல்கிறேன். உங்கள் விருப்பத்தை கேட்காம அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டாக கிடச்சிருக்கு தலைவருக்கு. அவங்க லேட்டாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறப்ப நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். காலந்தாழ்வு தான் இது காரணம். ஒன்றும் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அது தலைவர் கன்சல்ட் பண்ணியிருப்பார், இதே உயர்நிலை கூட்டத்தை கூட்டிருப்பார், அல்லது வந்து அதுக்கான ஒரு செய்தியாளர் சந்தித்து அறிவிப்பு செஞ்சுருப்பார். இல்லைன்னா நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்ச அன்றைக்கி விஜய் எங்களை சந்திக்க வரப்போ ஏன் தவிர்த்தார் தலைவர்? இல்லை, இது இப்போ என்னது நீங்கள் குறிப்பிட்டதான் சிவி சண்முகம் செய்தியாளரை சந்திச்சாரு வச்சான்னு பேசும்போது அந்த முடிவுக்காக இவர் காத்திருந்தார் அப்படின்றது, அதனால தான் அந்த தாமதம். இல்லை, தாமதத்திற்கு வந்து வன்னியரசு அவர்கள் மதுரையிலேருந்து வர்றதுக்கும் காட்டுமன்னாவிலிருந்து ஜோதிமணி அவர்கள் வர்றதுக்கும் கடித அடிப்படைக்கு தான் காரணம். பட் அவர்கள் எடுத்த முடிவுங்கிறது இப்போ ஊடகத்தில் 2 நாளாக தான் அது போயிட்டுருக்கு. அதை எனக்கும் தகவல் கிடைச்சிது. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு
ட்வீட் போட்டிருந்தாரு, நாளை பொழுது விடி நல்லபடியாக திருமா காலம் இது திருமா காலம் அப்படின்னு விடிய சொல்லி அவர் விடிவு அவர் காலம் போட்டாரு. நல்ல சிந்தனை செல்வன் போட்டார். நீங்க கூட ஒரு இது போட்டிருந்தீங்க. நான் வந்து கவுண்டம் ஸ்டார்ட் Countdown starts. இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து பொருத்தி பார்த்தா அப்ப, இல்ல, அது பேசப்படுறது அது ஒண்ணுதானே அப்படிதானே உண்மை தகவல் கிடைச்சதானே போட்டோம். ஒரு தொண்டனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறோம், என்ன வேணா சொல்றோம், அதுல என்ன உண்மையோ நெகட்டிவோ அது நாங்க போட்ட பதிவானது நீங்க உண்மையா இருக்கா இல்லையா? இல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி. இப்ப உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இப்ப திரு வன்னியரசுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, திரு சிந்தனை செல்வனுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அவங்க ட்வீட் போடுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் தலைவர் அணுக முடியாத தலைவர் கிடையாது அப்படின்னும் போது தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்க உண்மையான நீங்க உறுதி. நானே ஒரு சிந்தனை போட்ட ட்வீட்டையோ வன்னி போட்ட ட்வீட்டையும் பார்த்து தான் என்ன ஒரு இதாக போட்டிருக்கேன், அதில் ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் நான் விசாரித்து பார்க்கறதுல இந்த தகவல் கிடச்சிது. அப்போ நாமளும் நம்மளோட எதிர்பார்ப்பு நீண்ட கால கோரிக்கை. நான் 25 வருஷமாக இன்றைக்கி சொல்கிறேன், எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. நான் காலணி அணியிறதை விட்டது சமூக மாற்றமும் கட்சி என்றான்னு ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த ஆசை வந்து நிறைவேறும்னு விரும்பினேன். அதுவும் காணல் நீராக கனவு தான் காணும் போல இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தால் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள், வரவேற்றிருப்பார்கள். எனக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த செய்தி விஜய்க்கே தெரிந்திருந்தால் முன்மொழிஞ்சிருப்பார். என்னோட தனிப்பட்ட விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அவர் நாலேஜுக்கு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். நாலேஜுக்கு ஒருவேளை அவருடைய பார்வைக்கு போயிருந்தா அவர் இந்த ஆதரவு கேட்கறத நிறுத்திருக்கலும் வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு அண்ணன் தானே வரட்டும், அண்ணன் நம்ம எதிர்கட்சியாக இருப்போம், அண்ணனுடைய ஆட்சியில் கூட நம்ம பங்கெடுப்போம், அது எதிர்கட்சியாக இருந்து அது ஒரு அனுபவமாகவும் இந்த ஆண்டு காலம் எடுத்துக்கலாம். அல்லது இந்த ஆட்சி இருக்கும் வரை நம்ம ஒரு முதல் தலைமுறை, நாங்கள் அரசியல் சொல்கிற மாதிரி அவர் முதல் முறையாக சட்டசபைக்கு வராரு. அது உண்மையிலுமே அவர் தெரிஞ்சால் கூட அது பரிசீலனை பண்ணியிருப்பான்னு என்னுடைய கருத்து, எங்கள் பார்ட்டியோட கருத்தில் என்னுடைய கருத்து. நான் நினைக்கிறேன் அப்படி. அவ்வளவு ஆரோக்கியமான அரசியலாக தமிழகத்தில் இருக்கு. இல்லை தப்பு இல்லையே. இப்போ இந்த சிவி சண்முகம் அண்ணன் சிவி சண்முகம் சொன்னதுக்கு ஏன் மறுப்புன்னு எடப்பாடியை சொல்லலை? அவர் அக்ரிக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்லிருக்காரு தவிர ஓப்பன் பண்ணுமா இல்லையா? சிவி சண்முகம் செய்தியாளர் செஞ்சு அவர் வந்து சத்தியம் பண்றாருல நடந்ததெல்லாம். ஆமா, சிவி சண்முகம் என்ன மேல சத்தியம் பண்றாருல. அப்ப இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. ஒரு தலித் பிரதிநிதியா இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன் வாழ்வை பொது வேட்பாளர் அவரை முதலமைச்சரா நிறுத்த அந்த மனநிலை மாற்றத்தை உண்டாக்குது. அது எங்க தலைவர் அன்றே சொன்னார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று என் மீது கல்லெறிகிறவர்கள் நாளை மலர் பூ கொண்டு எறிவார்கள். அந்த மாற்றம் வந்திருக்கு. போன தடவை தேர்தலில் பொது தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ 2 பொது தொகுதி வாங்கியிருக்கோம். சொற்ப ஓட்டில் தான் ஒரு தொகுதி போச்சு, இன்னொரு தொகுதி கம்மியாக இப்போ அதிகமான ரீடிங்கில் தோல்வி வரும். அது எங்களுக்கு வெற்றி தோல்வி எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் மக்களோட என்று இருக்கிற தலைவர், மக்களுக்காக போராடி கொண்டு இருக்க தலைவர். ஆனால் நான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை, உலகளவில் இருக்க தமிழர்கள் எதிர்பார்த்த அந்த கனவானது ஒரு காணல் நீராகவும் போயிடுச்சு, செவிவெளி தகவலாகவே மறைஞ்சு போயிடுச்சு. சிவி சண்முகம் இப்போ அதை எடுத்து வெளியில் விட வந்தால் விஷயம் வெளியில் வர வந்தால் இப்போ எடப்பாடியார் தான் தடைங்கிறாரு. ஆனால் எடப்பாடியார் வந்து தரப்புலேருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அவங்க தான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இது தோல்வி அடைஞ்சது. எந்த இடத்துல இது நகராமல் போய்விட்டது? என் பார்வையில் இந்த சாதியம் தான். இல்ல, சாதியம்ன்றது புரியுது, சாதியம் தான். அது வந்து பெரியார் மண்ணுங்கிற சொல்கிறோம். அம்பேத்கர் கொள்கை விதைக்கப்பட்டு இருக்குது. எல்லாருமே பெரியார் திடல் போகிறோம், அம்பேத்கர் மணிமண்டபம் போகிறோம், சாதி ஒழிப்புங்கிறோம், சமூக நீதிங்கிறோம். ஆனால் அந்த சமூக நீதி வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் ப்ரொமோட் பண்ணுகிறாரு, இன்னொரு கட்சி தலைவர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அதிகார பசியில் வந்து தடுத்துருக்காங்க. அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். மக்கள் தான் அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அது காலம் கனியும். இப்பவும் சொல்கிறேங்க, காலம் கண்டிப்பாக கனியும். என்றேன்னு ஒரு நாள் தலைவர் எழுச்சி தமிழ்நாடு தலைமை இருக்கின்ற காலம் வரும். மக்கள் அங்கீகரிக்கிற காலம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரிசர்வ் தொகுதியில் தான் நிற்கணும், பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் இது அம்மையா ஜெயலலிதா தலைவர் கலைஞர் சொன்ன காலம்லாம் மாறி பொது தொகுதி அவர்களே கொடுத்தார்கள். பொது தொகுதியில் நின்னா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு பொது தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 100% வருகை பதிவேடு, 100% எங்களுடைய கோரிக்கைகள் பூரா முதல்வர் ஸ்டாலினை வந்து நிறைவேற்றிருக்காரு. மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. இன்று வந்து எந்த நோக்கத்துடன் அவர்கள் முன்மொழிந்தார்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல முடிவெடுத்ததை நீ பேசும் பொருளாக இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு எங்கள் தலைவரை அங்கீகரிக்க வந்ததே பெரிய மாற்றம் தான். ஆனால் அந்த அங்கீகரித்து அந்த இருக்கையில் அலங்கரிக்க வேண்டிய காலம் வரும். அதை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறோம். அதுவும் நம்ம பொறுத்திருப்போம். ஒன்றும் அதை எங்களுக்கு ஒன்றும் இது எங்கள் பதவி பசிலாம் இல்லை. எங்களுக்கு மக்களுடைய பசியை தீர்க்கிறது தான் எங்களுடைய கடமை. ரைட். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவு தரீங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் வரும் நாட்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரம் கைக்கு எட்டுமா தமிழக வெற்றி கழகம் மூலமாக?
தொண்டரோட விருப்பம் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் விருப்பம். என்னுடைய தலைவரோட விருப்பம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா தலைவர் இப்ப வரைக்கும் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு வெளியில நின்று தான் சொல்லிட்டு இருக்காரு. வெளியிலிருந்து ஒரு ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கொள்கை ரீதியாக அந்த வெளியிலிருந்து ஆதரவு என்று நிலை எடுத்திருப்பதனால் நான் தளபதி முதல்வர் விஜயுடைய மனமாற்றம் ஒரே நாள் மாதிரி இருக்குல்ல. முதலமைச்சர் பதவியேற்கிறப்ப என்ன சொன்னார்? ஆண்டவன் மீது ஆணை என்றார். சட்டமன்றத்தில் வந்து குலமாறன் சார் சட்டமன்ற உறுப்பினர் உளமாறன் இருக்கார் என்கிறார். ஜோதிடர் பிரச்சனை வருது, நாள் வருது, மறுநாள் வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. சட்டசபையில் பேசுகிற உடனே அதை ரிமூவ் பண்ணுறாரு. டிஸ்மிஸ் பண்ணணும் இன்னும் கேட்டால் ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, அவர் ஜோதிடர் அறிவித்த உடனே எதிர்ப்பு அறிக்கைகள் வருது, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவ்வளோ ஊடக வேலை தெரிவிக்கிறாங்க, விசிகா தெரிவிக்கிறாங்க, பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன், சிந்தனைலாம் ரவிக்குமார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வராங்க. ஏன் இந்த அறிக்கை வந்தது, எதிர்ப்பு அறிக்கையை ஏன் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகவில்லை? ஏன் இப்போ இது இல்லைன்னா நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சுற்றி ஒரு வட்டம் இருக்கிறது. அப்ப அவருக்கு வந்து நெருக்கி என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் அவர் இன்னும் வெளியில் வரணும். இன்னும் என்ன நடக்குது? இப்போ இந்த அறிக்கை வந்து ஒரு அவருடைய ஜோதிடரை அவருடைய குருவாக நினைக்கிறவரை ஒரு அரசு துறையில் அறிவிக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஆட்சி இது அரசுடைய பதவி அறிவிக்கிறாரு. இதே முதல்ல ஸ்டாலின் அவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில் அவர் அறிவிப்பு செஞ்சிருந்தாருன்னா இந்த எதிர்ப்பு வருதுன்னா புட்நோட்டு வைப்பாங்க, குறிப்பு எடுத்து உடனே வைப்பாங்க டேபிளில். இல்லை அவரே பார்ப்பார், உடனே பதில் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை அவங்க கட்சி தான் பதில் உடனே சொல்லுவாங்க. ஆனால் இது 18 மணி நேரம் வரைக்கும் ஏன் சட்டசபையில் வந்து உள்ள சட்டமன்ற கட்சி தலைவர்கள் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எடுப்புன்றதுனால அமைதியா இருந்து இதுக்காக நம்பிக்கை நம்ம தான் நம்பிக்கை 118 120 ஓகே பண்ணியாச்சு. அப்போ அவருடைய நாலேஜுக்கு வந்து எந்த கவனத்துக்கு எந்த செய்தாலும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் உடனே கொண்டு போகணும். ஏன் இப்போ அந்த நேரத்தில் சேலத்தில் ஒரு படுகொலை நடந்தது, மாணவர்கள் படுகொலை மது போதையில். அது முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சான்னு கேளுங்க. மறுநாள் தான் செய்தி வந்த பிறகு சட்டசபையிலையோ மற்றவர்கள் சொல்லி உடனே போகணுங்கிற. இப்போ அது இன்னும் தம்பி அவர் முதல்வர் வந்து மாண்புமிகு முதல்வர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, டைம் கொடுப்போம். அவரே முதல்வர் பதவி இருக்கின்ற சமயத்தில் ஒரு காலாவாசம் வேணும்னு இருக்காரு. இன்னும் ஒரு அனுபவப்படுவார். தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து மாற்றுவார். ஒரு அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்தது உண்மையிலுமே ஒரு அண்ணாவுக்கு பிறகு, பெரியாருக்கு, அண்ணா கலைஞருக்கு பிறகு இது ஒரு மாற்றம், ஒரு இணக்கமான ஒரு நாகரிகமான அரசியலை பார்க்குறேன். ஆனால் அதில் இன்னொன்று ஒரு சர்ச்சை இருக்குல்ல, அதில் எடப்பாடியார் பார்த்துருக்கணும். தலைவர் வேளச்சேரி இல்லத்துக்கு வந்தபோது தலைவர் சொன்னார், எடப்பாடியார் அப்போ வந்து ஒரு தடவை பார்க்குறாரு, இன்னொரு தடவை பார்க்கலங்கிறது அது ஒருத்தருக்கும் பார்ப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கணும், அதான் என்னுடைய விருப்பம். பெரியார் மணிமண்டபம், பெரியார் திரள் போனவர் ஏன் அம்பேத்கர் மணிமண்டபம் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்கு. அது தலைவர்கள் அம்பேத்கர் அவர் ஒன்று 2 பேர். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர், பெரியார் தமிழ்நாட்டில் 5 தலைவர்களை வச்சிருக்காரு, வீட்லையும் வச்சிருக்காரு. பட் பெரியார் திரள் போனவர் ஏன் தாண்டி தானே போயிருக்காரு மணிமண்டபம், இறங்கி ஒரு மாலை போட்டுட்டு. அதுதான் அவருக்கான அட்வைசர்கள், ஆலோசகர்கள் வந்து இதெல்லாம் வந்து சரியாக சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுக்கான அப்படியாப்பட்ட ஜோதிடர் ஆலோசகர் வைக்கிறத விட பொலிட்டிக்கல் அனுபவமான ஒரு ஆலோசகர்களை வச்சு இது ஒரு என்னுடைய ஒரு தகவலாக தான், அதாவது என்னுடைய அட்வைஸுன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை என்னுடைய விருப்பத்தை கூட சொல்லலாம். அட்வைஸர் ஒருவேளை திரு தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராக ஆகும் பட்சத்தில் இது போன்ற ஆலோசனைகள் வழங்கக்கூடுமா? இதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும் நாட்களில் இருக்கு. சட்டசபையிலேருந்து நேரம் யாரை வந்து பார்த்தாரு? எம்எல்ஏ பதவியேற்றவனே ஸ்டாலின் தளபதி தானே பார்த்தாங்க, திமுக தலைவரை. யார் ஏன் பார்க்கணும்? எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி மூத்த தலைவரை சந்திக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இன்புட்டும் வாங்கிக்கணும். இவருடைய மனநிலை கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு இணக்கம் வேணும் தானே. அது கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க, ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு தொண்டரும் எதிர்பார்க்குறோம். துணை முதல்வர்னா கண்டிப்பாக ஆலோசனை கண்டிப்பாக எங்கள் தலைவர் கொடுப்பார். இப்பயும் ஆலோசனை கொடுக்கல, என்ன தப்பு? தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா வெளியிலிருந்து ஆதரவு, ஆனால் கூட்டணி வந்து திமுகவோட தொடரும் அப்படின்றது நடைமுறை சாத்தியம் எந்த அளவுக்கு? இது இல்லை சாத்தியம் நடைமுறை இருக்கு. நீங்கள் ஊடகவியலாளராக சொல்கிறீங்க, கிரவுண்டில் மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மனநிலை வந்து தாவேக்க ஆட்சியில் இருந்தாலும் விசிகா இடதுசாரிகளுடைய ஆதரவில் ஆட்சி அமைந்தாலும் எங்கள் கட்சி தொண்டர்கள் ஆட்சியில் பங்கெடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் வந்து தலைவர் வந்து டெல்லியில் நேற்றுக்கு முதல் நாள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வாரங்களில் இந்தியா கூட்டணியாக திமுக கூட்டணி என்கிற முடிவை
2 வாரத்தில் அறிவிக்கப்படும். தலைவர் முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக உயர்நிலை கூட்டம் இல்ல அது என்ன அடிப்படையில் அந்த இதை சொன்னார்? இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளில போயிட்டாங்களே. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இல்ல அது கூட தமிழக எதனால அந்த கேள்வி வந்ததுனாக்கா அதையும் நாங்கள் சொல்லி எதனால டெல்லியில் செய்தியாளர் கேட்டிருப்பாங்கனாக்கா, இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போயிடுச்சு, இப்போ இந்தியா கூட்டணி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ திமுகவில் இருப்பீங்களா இந்தியா கூட்டணியில் இருப்பீங்களா அந்த கொஸ்டின் தான் வச்சாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணி ஜெயிச்ச உடனே அது வெற்றி பெற்ற 5 உறுப்பினர் ஆயிடுச்சு. மறுநாளே சிஎம் அப்போ இருந்த சிஎம் சந்திச்சிருக்கணும், ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவர் எடுக்க ஒரு முடிவு. அவங்க தேசிய கட்சி டெல்லியிலேருந்து என்ன தகவல் வருதோ, அவங்க டெல்லியிலேருந்து தகவல் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மாநிலத்தை முடிவுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சந்திக்காமல் உடனே போய் சந்தித்தது திமுகவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சந்திச்சுட்டுக்குன்னு போயிருக்கலாம். ஆனால் அவங்க இப்போ செல்வ பிறந்தை ஒரு அண்ணன் என்ன சொல்கிறாரு, மாநில தலைவர், நான் மேடம் கனிமொழிகிட்ட சொல்லிட்டேன், டிஆர் பாலு அவர்கிட்ட நாடாளுமன்ற வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் கூட்டணியில் இருக்க எல்லா உறுப்பினர்களுமே ஸ்டாலினை போய் நேரில் சந்திச்சு அவங்களோட சான்றிதழ்களை காமிச்சு வாழ்த்து பெற்றாங்க. போறாங்க. நடந்த தேர்தல் என்ன எங்கெங்க வாக்கு அதுவும் பேசிட்டு பேசியிருக்காங்க. எதனால இவ்வளவு பின்னடைவு, ஏன் இவ்வளோ அப்படிங்கிறப்ப எங்கள் தலைவர் அந்த பேசின விஷயத்தையும் பேசுகிறாரு. எங்கள் தொண்டர்கள் மத்தியில் சொன்ன செய்திகளும் பேசியிருப்பாங்க. இப்போ அதை இவர் ஏன் செல்வ பிறந்தங்க இப்போ செய்யாமல் போனார்? ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி அலைன்ஸ் பேச்சுவார்த்தையிலேருந்தே கொஞ்சம் முரடலும் தானே போயிருந்தாங்க. அப்போ எப்போ தேர்தல் முடியும், எப்போ தீர்ப்பு வரும் காத்திருந்தோன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் டெல்லியில் செய்தியாளர் கேட்டதுக்கு 2 வாரத்தில் முடிவெடுக்கப்படும். அது தலைவர் எடுப்பாங்க. தலைவர் எடுக்கிற முடிவு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். இந்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறது? தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆண்டு எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில்? அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பங்களிப்பு என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா நேற்று வன்னியரசு அங்கே பேசும்போது கூட, அந்த வாக்கெடுப்பின் போது பேசும்போது கூட 5 ஆண்டு காலம் இந்த கட்சி நீண்டு இருக்க வேண்டும்ன்ற ஒரு வாழ்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு. நடிகராக பார்த்த நடிகர் விஜய் அவர்கள் இன்று முதல்வராக பரிணாமம் பெற்றிருக்கின்ற பொழுது எப்படி ஒரு சில நாட்களில் சில மாற்றம் வந்திருக்கு. மக்களுடைய தாய்மாருடைய கோரிக்கை தான், தாய்மாருடைய கண்ணீர் தான். நீ 717 டாஸ்மார்க் முடியிருக்காரு அறிவிச்சிருக்காரு. இது நிரந்தரமாக மூடணும். படிப்படியாங்கிறத விட படிப்படியாக குறைக்கணும். இதில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற போது சொன்னார், நாம் பதவி வந்துட்டோம், ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னா முடியாது, ஒரே செக்டர் விஜய் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் வரவேற்கிறோம், மறுக்கலை. ஆனால் அந்த ஒரே செக்டராக இருந்தாலும் மக்களுடைய தகவல்களும் செய்திகளும் மக்கள் பிரச்சனைகளும் அவர் கவனத்துக்கு போகணும், அவர் முடிவெடுக்கணும். அதுதான் எங்களுடைய வேட்கையும் வேண்டுகோளும். கண்டிப்பாக நல்லபடியாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நல்லபடியாக நடத்துவார் நம்பிக்கை இருக்குது. தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், நல்லதை வரவேற்போம். இன்னும் அவர் உங்கள் மெச்சூரிட்டின்னு அனுபவப்படுவார், கண்டிப்பாக அனுபவப்படுவார். இது ஒரு புதுசு தானே, எடுத்த உடனே எல்லாமே நினைக்கிறதுலாம் நடக்காதில்ல, படிப்படியாக தான் நடக்கும். கருத்து பதிவுக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க.